வயநாடில் கேரளாவினுடைய வயநாட்டில் மிக முக்கியமாக கடந்த ஆண்டு நடைபெற்ற நிலச்சரிவும் அதை உண்டாக்குன ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் என்கிறக்கூடிய அந்த வெள்ளம் ஒட்டுமொத்தமாக வயநாடை புரட்டி போட்டது எல்லாருடைய ஞாபகத்திலும் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அப்போ அன்றைக்கு நடைபெற்ற அந்த இயற்கை பேரழிவை ஒன்றிய அரசாங்கம் அது இயற்கை பேரிடர் கிடையாது, நேஷனல் டிசாஸ்டர் கைண்ட் ஆஃப் இது கிடையாது அப்படிங்கிறதை புறந்தள்ளி விட்டு அவர்கள் கேரள அரசாங்கம் கேட்ட 2000 சொச்சம் கோடி ரூபாயை எங்களுக்காக இதற்கான செப்பனிடும் பணிகளுக்காக கொடுங்கன்னு கேட்டதுல தோராயமாக 260 கோடி ரூபாய் தான், 10% தான் கொடுக்க முடியும்னு ஒன்றிய அரசாங்கம் கையை விரித்து விட்டது. ஆனால் அதிலேயும் 78 கோடி மட்டும்தான் இதுவரைக்கும் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது கேரள அரசாங்கத்திற்கு. இது எல்லாத்தையும் தூர விடுங்க, வெறும் 18.5 கோடி இந்த 555 ஃபேமிலிஸ் இந்த வயநாடினுடைய வெள்ள நிலச்சரிவுல சிக்கி அவர்களுடைய வீடையும் உடைமைகளையும் இழந்திருக்கிற ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக அந்த வீடுகளுக்கு 555 பேரும் வாங்கியிருந்த இந்த பேங்கில் வாங்கியிருந்த கடனுடைய தொகை வெறும் 18.5 கோடி மட்டும்தான். இதை சென்ட்ரலைஸ்டு பேங்க் கூறிய அந்த விஷயத்தையாத்து நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்க அப்படிங்கிறத ஒன்றியத்திற்கு மாநிலத்தினுடைய பினராயி விஜயன் அவர்களுடைய அரசாங்கம் கோரிக்கையாக வைக்கிறது. ஆனால் இதை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளியுள்ளது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய அரசாங்கம்.